மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 2. அதிகாரம் 12. ஏட்டு சுரைக்காய் கரிக்கான விந்தை. பகுதி 2. பட்டாபிராம பிள்ளையை கண்ட வேலாயுதம் பிள்ளை முதலியோர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். கந்தசாமி காணாமல் போயிருந்ததை குறித்து அவர்கள் எல்லோரும் மிகுந்த கலக்கமும் கவலையும் துயரமும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களது முகங்கள் எளிதில் காட்டின. ஆனாலும் தங்களது புதிய சம்பந்தி வந்திருக்கிறார் என்ற உணர்ச்சியினால் அவர்கள் எல்லோரும் அந்த ஒரு நிமிஷ நேரம் தமது துயரத்தை மறந்து ஒருவித மகிழ்ச்சியும் முகமலர்ச்சியையும் காண்பித்தனர். பெண்பாலார் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்த நாணமும் அடக்கமும் பணிவும் காட்டி தலை குனிந்த வண்ணம் கண்ணப்பாவின் பின்னால் மறைந்து கொள்ள அவ்விடத்திலும் வடிவாம்பாள் சடக்கென்று பாய்ந்து தமது மாமிக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். வேலாயுதம் பிள்ளையும் கண்ணப்பாவும் ஏக காலத்தில் தமது கைகளை குவித்து நமஸ்காரம் நமஸ்காரம் வாருங்கள் என்று நிரம்பவும் பணிவாகவும் மரியாதையாகவும் பட்டாபிராம பிள்ளைக்கு பிரதி உபசாரம் செய்தனர். உடனே வேலாயுதம் பிள்ளை மிகுந்த ஆவலோடு பேசத் தொடங்கி, பையன் சங்கதி அதற்கு பிறகு ஏதாவது தெரிந்ததா என்று வினவினார். அந்த கேள்விக்கு பட்டாபிராம பிள்ளை கொடுத்த விடையையும் அதற்கு மேல் அவர்களுள் நடந்த சம்பாஷணையையும் நாம் விஸ்தரித்து கூறும் முன், முதலாவது 2வது வகுப்பு பிரயாணிகள் வெளியில் போய்க் கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் மறைவாக நின்று கொண்டிருந்த நமது மனோன்மணியம்மாளது நிலைமையை நாம் முதலில் கவனிப்பது அவசியம். தனது மாமனார் மாமியார் முதலியோர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அவள் வந்திருந்தாள் என்பது தெரிந்த விஷயம். அதுவும் அன்றி மகா உத்தமி என்று புகழப்படுபவளான வடிவாம்பாள் எப்படி இருக்கிறாள் என்பதையும், முக்கியமாக அவளது நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கின்றன என்பதையும் அறிய வேண்டும் என்பது அவளது விருப்பம். ஆதலால் ரயில் வண்டி வந்து நின்றவுடன் எல்லா கதவுகளும் ஒரே காலத்தில் திறந்து விடப்படவே மனோன்மணியம்மாள் தனது பார்வையை நெடுக செலுத்தி அப்புறமும் இப்புறமுமாக பார்த்ததன்றி தனது தந்தை எந்த பக்கமாக போகிறார் என்பதையும் கூர்ந்து கவனித்த வண்ணமாயிருந்தாள். முதல் வகுப்பிலாவது 2வது வகுப்பிலாவது அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவள் எண்ணியதற்கு மாறாக அவர்கள் 3வது வகுப்பு வண்டியில் வந்ததை காணவே மனோன்மணியம்மாளது மனத்தில் இருந்த அருவருப்பு முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்தது. அவர்கள் அபாரமான ஐஸ்வர்யம் படைத்தவர்களாக இருந்தும் ஓர் இரவு முழுவதும் 3வது வகுப்பு வண்டியில் ஆடு மாடுகள் அடைப்படுவது போல ஏராளமான இதர ஜனங்களோடு அடைப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் பரம லோபி குணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று மனோன்மணியம்மாள் தீர்மானித்துக் கொண்டாள். வேலாயுதம் பிள்ளையும் கண்ணப்பாவும் தனது தந்தையைப் போல நிஜார் சட்டை, தலைப்பாகை, பூட்ஸ் முதலிய அலங்காரங்களோடு வந்திருப்பார்கள் என்று அவள் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் ஏமாற்றமாக அவர்கள் பட்டவர்த்தனமாக தமது உடம்பை திறந்து கொண்டு கோவிலில் சுவாமி தரிசனத்திற்கு போவோர் போல வைதீக பழக்கமாய் வந்திருந்த காட்சி அவளுக்கு பரம விகார காட்சியாக தோன்றியது. பெண்பாலார் டாம்பிகமான பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்திருந்தும் அவர்கள் ஆண்பாலரை கண்டு காட்டு மாடுகள் மருளுவது போல மருண்டு ஒருவர் பின் ஒருவர் சென்று ஆடுகள் போல மறைந்து கொண்டதும் அவளால் சகிக்க இயலாத மகா அசிங்க காட்சியாக இருந்தது. ஆண் பெண் பாலாராகிய அவர்கள் 4வரும் கம்பீரமாக நிமிர்ந்து வராமல் ஏதோ பெருத்த குற்றம் செய்துவிட்டவர்கள் உலகத்தை கண்டு அஞ்சி நடுங்கி ஒடுங்கி கிடப்பது போல இருந்த தோற்றம் மனோன்மணியம்மாளது மனப்போக்கிற்கு சிறிதும் ஒவ்வாத இழிந்த நடத்தையாக தென்பட்டது. இங்கிலீஷ் நாகரீகம் இருந்த ஊரையே மிதித்தறியாத பரம அநாகரிகர்கள் போல சுயமதிப்பென்பதே இல்லாமல் இருந்த அவர்கள் தனக்கு மாமன் மாமி, மைத்துனன் மைத்துனன் மனைவி என்று தனது மனதால் எண்ணுவது கூட மனோன்மணியம்மாளுக்கு சகிக்க ஒண்ணாத சிறுமையாக தோன்றியது. அவர்களை பார்க்க அவளது கண் கூசியது, தேகம் குன்றியது, மனம் ஏமாற்றமும் சஞ்சலமும் அடைந்தது. அவர்கள் இயற்கையில் நல்ல அழகு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆறுதலை தவிர மற்ற எவ்வித ஆறுதலும் உண்டாகாதபடி அவர்களது தோற்றமும் நடையுடை பாவனைகளும் மனோன்மணியம்மாளின் மனத்திற்கு முற்றிலும் அருவருப்பாக தோன்றின. இங்கிலீஷ் பாஷை, இங்கிலீஷ் நாகரிகம் முதலியவற்றை கரை கண்டவரும் மேலான பதவியில் உள்ள வெள்ளைக்கார துரைகளோடு அடிக்கடி பழகுகிறவருமான தனது தந்தை அத்தகைய சுத்த கர்நாடக மனிதரை கண்டு தன்னை போல அருவருப்பும் அதிருப்தியும் கொள்ளாமல் அவர்களை நிரம்பவும் பணிந்து அவர்களைப் போலவே வணக்க ஒடுக்கத்தோடு அவர்களிடம் நடந்து கொண்டது மனோன்மணியம்மாளுக்கு பெருத்த அதிசயமாகவும் விந்தையாகவும் இருந்ததன்றி
அவளுக்கு தனது தந்தையின் மீதும் ஒருவித ஆத்திரமும் அதிருப்தியும் உண்டாகிக் கொண்டிருந்தன. அவர்களது சம்பந்தம் தனக்கு உதவாது என்ற தீர்மானம் அவளது மனதில் உறுதியாக உண்டாகிவிட்டது. ஆகையால் தான் அவர்களை அதற்கு மேல் கவனிப்பது அனாவசியம் என்று அவள் எண்ணினாள். ஆனாலும் அவர்கள் வண்டியில் ஏறி போகும் வரையில் தான் அவ்விடத்திலேயே இருந்து அவர்களது நடவடிக்கைகள் முழுவதையும் நன்றாக கவனித்துக் கொண்டு பங்களாவிற்கு போனால் தான் தனது தந்தையோடு வாதாடுவதற்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் என்று தீர்மானித்துக் கொண்டவளாய் அவர்கள் மீது வைத்த விழியை வாங்காமல் கவனித்துக் கொண்டே நின்றாள். அந்த சமயத்தில் அவளுக்கு பின்பக்கத்தில், அம்மா, ஞானாம்பாளா அங்கே நிற்கிறது என்று ஒரு குரல் கேட்டது. ஜன கும்பலில் யாரோ தமது மனிதரை அழைக்கிறார் என்ற நினைவினால் மனோன்மணியம்மாள் பின்புறம் திரும்பி பாராமல் வேலாயுதம் பிள்ளை முதலியோரை பார்த்தபடியே நின்றாள். பின்புறத்தில் அதே குரல் முன்னிலும் அதிக சமீபத்தில் நெருங்கி, அம்மா, ஞானாம்பாள், உன்னைத்தான் கூப்பிடுகிறேன். அந்த பக்கத்தில் யாரை பார்க்கிறாய் என்று வினவியது. தனக்கு மிகவும் பக்கத்தில் யார் வந்து நின்று அப்படி கூப்பிடுகிறார்கள் என்ற வியப்பினால் தூண்டப்பட்டவளாய் மனோன்மணியம்மாள் பக்கத்தில் தனது பார்வையை திருப்ப முயன்ற சமயத்தில் தனது கையில் ஏதோ ஒரு மூட்டையோடு வந்த ஒரு வயோதிக ஸ்திரீ முன்பக்கமாய் வந்து மனோன்மணியம்மாளின் முகத்தை கூர்ந்து நோக்கினாள். அடுத்த நிமிஷத்தில் அந்த ஸ்திரீயின் முகம் விகாரப்பட்டு போயிற்று. அவள் மிகுந்த கிளேசமும் அவமானமும் அடைந்தவள் போல காணப்பட்டதன்றி அவள் மனோன்மணியம்மாளை நோக்கி நிரம்பவும் பணிவாகவும் மரியாதையாகவும் நயமாகவும் பேசத் தொடங்கினாள். அம்மா, கோபித்துக் கொள்ளாதே. பின்பக்கத்திலும் அசைப்பிலும் உன்னை பார்த்தவுடன் எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெண் போல இருந்தது. உயரம், பருமன், நிறம், உடைகள் எல்லாம் தத்ரூபம் அப்படியே இருந்தன. அவளுடைய பெயர் ஞானாம்பாள் என்பது. ஆகையால் உன்னை ஞானாம்பாள் என்று கூப்பிட்டேன். கோபித்துக் கொள்ளாதே தாயே என்று நிரம்பவும் கனிவாகவும் உருக்கமாகவும் கூறினாள். பெருத்த பணக்காரர் வீட்டு ஸ்திரீ போல காணப்பட்ட அந்த அம்மாளின் தோற்றத்தைக் கண்டு அவள் கூறிய மரியாதையான வார்த்தைகளை கேட்கவே மனோன்மணியம்மாள் கோபம் கொள்ளாதவளாய் தானும் மரியாதையாக பேசத் தொடங்கி, பாதகமில்லையம்மா. அடையாளம் தெரியாமல் நீங்கள் என்னை கூப்பிட்டால் அது ஒரு பெரிய குற்றமா? அதற்காக நான் கோபித்துக் கொள்வேனா? பரவாயில்லை, போங்கள் என்றாள். அவள் கூறிய சொற்களை கேட்டு அது பற்றி அவளிடம் நன்றி விசுவாசம் காட்டுகிறவள் போல தனது முகத்தை சந்தோஷமாக மலர்த்தி புன்னகை செய்த வண்ணம் அந்த ஸ்திரீ அவ்விடத்தை விட்டு போக எத்தனித்து 2 அடி அப்பால் எடுத்து வைத்த பின் ஏதையோ நினைத்து கொண்டவள் போல தயங்கி நின்று பின்புறம் திரும்பி மனோன்மணியம்மாளை மறுபடியும் பார்த்து, அம்மா குழந்தாய், நீ இருப்பது இந்த ஊர்தானா என்று நயந்து வினவினாள். அதற்கு மனோன்மணியம்மாள், ஆம், இந்த ஊர்தான். உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாள். உடனே வயோதிக ஸ்திரீ, அம்மா, என் சொந்த ஊர் தெற்கே கரூர். இங்கே மயிலாப்பூரில் என் பெண் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள். என் மருமக பிள்ளை அந்த ஊரில் பிரபலமான ஒரு வக்கீல். ஆனால் அவருக்கும் எங்களுக்கும் மனஸ்தாபம். ஆகையால் நான் பக்கத்தில் எங்கேயாவது தங்கியிருந்து என் பெண்ணை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். நான் நேற்று காலையில் ஆகாரம் பார்த்தேன். இங்கே பக்கத்தில் நல்ல வசதியான சைவாள் சாப்பாட்டு கடை ஏதாவது இருக்கிறதா என்பது எனக்கு தெரிய வேண்டும். ஆனால் நீ குழந்தை, அதிலும் பெண் பிள்ளை. உனக்கு அந்த தகவல் தெரிய நியாயமில்லை. உன்னை சேர்ந்த ஆண் பிள்ளை யாராவது இங்கே உன்னோடு கூட வந்திருந்தால் அவர்களிடம் கேட்டு சொல்ல முடியுமா? நீ இவ்விடத்தில் தனியாக நிற்கிறாயே, எங்கேயாவது போயிருக்கும் உங்கள் மனிதர் யாரையாவது பார்த்து கொண்டு நிற்கிறாயா என்று மிக மிக பணிவாக கேட்க, அந்த அம்மாள் கேட்ட இழக்கமான மாதிரியைக் கண்டு இரக்கம் கொண்ட மனோன்மணியம்மாள், அம்மா, என் தகப்பனார் அதோ சில மனிதர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் அநேகமாய் அவர்களோடு போய்விடுவார். நான் இன்னும் 2 நிமிஷம் இருந்துவிட்டு புறப்பட்டு வெளியில் போகப் போகிறேன். என்னோடு நீங்களும் வாருங்கள். வாசலில் எங்கள் வீட்டு வண்டிக்காரன் இருக்கிறான். அவனை விட்டு விசாரித்து உங்களுக்கு சரியான தகவல் தெரிவிக்க செய்கிறேன் என்றாள். கரூரிலிருந்து வந்த ஸ்திரீ மனோன்மணியம்மாள் கூறிய வார்த்தைகளை கேட்டு பட்டாபிராம பிள்ளை முதலியோர் நின்ற திக்கில் உடனே முகத்தை திருப்பி பார்த்து முற்றிலும் பிரமிப்பு அடைந்தவளாய் அப்படியே 2 நிமிஷம் நின்று மறுபடி மனோன்மணியம்மாளை நோக்கி, அம்மா, அதோ சட்டை, நிஜார் முதலிய உடுப்புகளோடு நிற்கிறார்களே, அவர்கள்தான் உன் தகப்பனாரா என்றாள். உடனே மனோன்மணியம்மாள், ஆம், அவர்கள்தான். கரூர் ஸ்ரீ மிகுந்த வியப்போடு, அவர்களுக்கு பக்கத்தில் நிற்கிறார்களே, அவர்கள் எல்லோரும் உங்களுடைய பந்துக்களா அம்மா என்று விசாரித்தாள்.
உடனே மனோன்மணி அம்மாள், அவர்கள் எங்களுடைய பந்துக்கள் இல்லை. ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? அவர்களுக்கும் உங்களுக்கும் இதற்கு முன் பழக்கம் உண்டா என்றாள். அதற்கு கரூர் ஸ்திரீ, இல்லை அம்மா, அவர்களை நான் பார்த்ததே இல்லை. ஆகா, இப்பேற்பட்ட தெய்வாம்சம் பொருந்திய மனிதர்களும் இந்த கலிகாலத்தில் இருக்கிறார்களா? பெரியவர்கள் இருவரும் தத்ரூபம் பார்வதி பரமசிவன் போலவே இருக்கிறார்களே. ஆகா, அவர்களோடு கூட இருக்கும் சிறியோர் இருவரும் சுப்பிரமணிய கடவுளும் வள்ளி நாயகியும் போல அல்லவா காணப்படுகிறார்கள். இப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மாக்களின் முகத்தை பார்த்தாலே நம்மை பிடித்த கலியெல்லாம் நீங்கிவிடும் போலிருக்கிறதே. உன்னையும் உன்னுடைய வெள்ளை ஆடைகளையும் பார்த்தவுடனே எனக்கு எப்படி எங்கள் ஊரில் உள்ள தாசி பெண்ணான ஞானாம்பாளின் ஞாபகம் வந்ததோ, அதுபோல அதோ நிற்கிற புண்ணிய ஆத்மாக்களை பார்க்கும்போது நம்முடைய பண்டைய காலத்து நாயன்மார்களுடைய நினைவு தோன்றுகிறதோடு என் மனமும் பரவசமடைகிறது. என் வயிற்றில் இருந்த பசியெல்லாம் இவர்களுடைய முகத்தை பார்க்க இருந்த இடம் தெரியாதபடி பறந்து போய்விட்டது. சோற்று கடைக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே இப்போது என் மனசில் உண்டாகவில்லை. நான் இந்த புண்ணிய மூர்த்திகளின் கிட்ட நெருங்கி அவர்களுடைய முகதரிசனம் செய்துவிட்டு போனால் நான் இந்த ஊரில் இருந்துவிட்டு திரும்பி என் சொந்த ஊருக்கு போகும் வரையில் பசி என்பதே இல்லாமல் என் வயிறு ஆனந்தமயமாக நிறைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்று கூறிய வண்ணம் அதற்கு மேல் அவ்விடத்தில் நிற்காமலும் மனோன்மணி அம்மாளின் பக்கம் திரும்பி பாராமலும் அவள் ஏதாவது மறுமொழி சொல்வாளோ என்பதை எதிர்பார்க்காமலும் விரைவாக அப்பால் சென்று விட்டாள். 100 கணக்கில் ஜனங்கள் அங்கும் இங்கும் தாறுமாறாக போய் வந்து கொண்டிருந்தார்கள். ஆதலால் அவர்களால் மறைக்கப்பட்டு போன அந்த கரூர் ஸ்திரீயை மனோன்மணி அம்மாள் பிறகு பார்க்க இயலாமல் போய்விட்டது. ஆயினும் அந்த ஸ்திரீ கடைசியாக கூறிய வார்த்தைகள் கூர்மையான ஈட்டிகள் கொண்டு குத்துவது போல மனோன்மணி அம்மாளின் செவிகளில் பாய்ந்து மனத்தை துளைத்து புண்படுத்த தொடங்கின. வேலாயுதம் பிள்ளை, அவரது மனைவி கண்ணப்பா, வடிவாம்பாள் ஆகிய 4வரது நடையுடை பாவனைகளை பற்றியும் குண ஒழுக்கங்களை பற்றியும் தான் முற்றிலும் கேவலமாகவும் இழிவாகவும் நினைத்ததற்கு நேர் விரோதமாக அந்த கரூர் ஸ்ரீ அபிப்பிராயம் கொடுத்து அவர்களை தெய்வங்களுக்கு உவமை கூறி அபாரமான ஸ்தோத்திர மொழிகளை உபயோகித்ததை கேட்க மனோன்மணி அம்மாள் சகிக்க ஒண்ணாத மன எழுச்சியும் ஆத்திரமும் கொண்டவளானாள். அதுவுமன்றி தான் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டிருந்ததிலிருந்து தன்னை அவள் கரூரில் உள்ள ஞானாம்பாள் என்ற ஒரு தாசி பெண் என்று எண்ணிக்கொண்டதாக கூறியது மற்றதை விட பன்மடங்கு அதிகரித்த கோபத்தையும் துடித்துடிப்பையும் உண்டாக்கின. அவ்வாறு தன்னிடம் வந்து தாறுமாறாக பிதற்றிய ஸ்திரீ ஒருவேளை பைத்தியக்காரியாக இருப்பாளோ என்ற எண்ணம் அவளது மனத்தில் உண்டானது. ஆனாலும் அவளை மறுபடியும் கண்டு தகுந்த சொற்களால் அவளை கண்டிக்க வேண்டும் என்ற அவா எழுந்து மனத்தை தூண்டியது. அந்த ஸ்திரீ வேலாயுதம் பிள்ளை முதலியோர் இருந்த இடத்தை நோக்கி சென்று கும்பலில் புகுந்து காணாமல் போய்விட்டாள் என்பது தெரியவே தான் அவளை தொடர்ந்து சென்றால் வேலாயுதம் பிள்ளை வீட்டாரின் கண்ணில் பட நேரும் என்ற நினைவை கொண்டு தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு அவ்விடத்திலேயே சிறிது நேரம் நின்றுவிட்டாள். கரூர் ஸ்திரீ கூறிய சொற்களை கேட்டதனால் அவளது மனம் கட்டில் அடங்காமல் துடித்து அவள் கூறிய சொற்களையே சிந்தனை செய்து கொண்டிருந்தது. ஆதலால் அதன் பிறகு அவள் வேலாயுதம் பிள்ளை முதலியோரை கவனிப்பதையே விட்டுவிட்டாள். அந்த கரூர் ஸ்திரீயும் இங்கிலீஷ் படிக்காத கர்நாடக ஸ்திரீயாய் இருக்க வேண்டும் என்றும் அது பற்றியே அவள் பழைய மூட நம்பிக்கைகளையும் மூட எண்ணங்களையும் கொண்டிருக்கிறாள் என்றும், ஆகவே அவள் வெளியிட்ட அபிப்பிராயங்களை தான் சிறிதும் பொருட்படுத்தாமல் அலட்சியமாக விட்டுவிட வேண்டும் என்றும் அவள் பல தடவை நினைத்து தனது மனத்தை அடக்கி வசப்படுத்த எத்தனித்தாள். ஆனாலும் அது அவளது கட்டில் அடங்காமல் துடித்துடித்து வருத்தியது. என்ன ஆச்சரியம் இது! இங்கிலீஷ் படிக்காத ஜனங்கள் எல்லோரும் இதே விதமான மூட எண்ணங்களைத்தான் வைத்திருப்பார்கள் போலிருக்கிறது. அன்றைய தினம் வந்த கொடிமுல்லையம்மாள் தமிழ்நாட்டில் தாசிகளும் அமங்கலிகளுமே பெரும்பாலும் வெள்ளை ஆடைகள் கட்டுகிறது வழக்கம் என்று சொன்னாள். அவள் சொன்னதும் இவள் சொன்னதும் ஒத்திருப்பதை பார்த்தால் மன்னார்குடியார் வீட்டில் நான் இவ்விதமான ஆடைகளை கட்டுவதற்கு அவர்கள் இணங்கவே மாட்டார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. கொடிமுல்லையம்மாள் மன்னார்குடியாரை பற்றி தெரிவித்ததெல்லாம் உண்மையான சங்கதியாகத்தான் இருக்க வேண்டும். இதையெல்லாம் அறிந்திருந்தும் என் தகப்பனார் இவர்களுடைய சம்பந்தத்தையே பிடிவாதமாக நாடுகிறாரே, என்ன ஆச்சரியம் இது! நான் எவ்வளவுதான் சொன்னாலும் என் தகப்பனார் என்னை அந்த வீட்டில்தான் கொடுக்க வேண்டும் என்று அடவாதம் செய்கிறார். என்னை கண்டு ஒருவேளை மன்னார்குடியார் திருந்தி தமது அஞ்ஞான இருளை விளக்கிக் கொள்வார்களோ என்று நான் பார்த்தால் ஆற்று மணலையும்
சமுத்திரத்தின் துளிகளையும் எண்ணினாலும் எண்ணிவிடலாம் போலிருக்கிறது. இவர்களுடைய மனப்போக்கையும் கொள்கைகளையும் மாற்ற முடியாதென்பது பரிஷ்காரமாக தெரிகிறது என்று மனோன்மணி அம்மாள் நினைத்து பலவாறு எண்ணமிட்டவளாய், அந்த நிலைமையில் தான் என்ன செய்வதென்பதையாவது, தான் தனது தந்தையின் மனத்தை எப்படி மாற்றுவது என்பதையாவது உணராதவளாய் நிலை கலங்கி அப்படியே சிறிது நேரம் நின்றபின் தனது தந்தை முதலியோர் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து பார்த்தாள். அவரும் வேலாயுதம் பிள்ளையும் மற்றவரும் 3வது வகுப்பு வாசற்படி வழியாய் வெளியில் போகாமல் தான் நின்ற இடத்திற்கு அருகில் இருந்த முதல் 2 வகுப்பு பிரயாணிகள் வெளியேறும் வழியை நோக்கி வந்து கொண்டிருந்தது அவளுக்கு தெரிந்தது. தான் அதற்கு மேல் அவ்விடத்தில் நிற்பது உசிதமல்ல என்று தீர்மானித்துக் கொண்ட அந்த மடந்தை அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு விரைவாக நடந்து பக்கத்தில் இருந்த வாசலின் வழியாக வெளிப்பட்டு போய் தனது பெட்டி வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்து பங்களாவிற்கு அவசரமாய் ஓட்டும்படி வண்டிக்காரனிடம் கூற, அவன் உடனே வண்டியை ஓட்டிக் கொண்டு போக 5 நிமிஷ நேரத்தில் அது மறைந்து போய்விட்டது. இத்துடன் 2ஆம் பாகம் நிறைவடைந்தது. வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.